அதிமுக, தேமுதிக தொடர்ந்து பாமகவிலையும் பெண் ஒருவர் தலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. பாமகவுல அதன் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனை நாடறிந்த ஒரு விஷயம்தான். அதனால இந்த பாமகவுக்கு ஒரு பெண் ஒருவர் தலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனதும் ராமதாஸ் அவர்கள் தான். என்னன்னு பார்த்தோம்னா, ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனை நாட்களை கடந்து, வாரங்களை கடந்து இப்ப மாத கணக்குல போய்கிட்டு இருக்குது. முதல்ல இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவா சொல்லப்பட்டது அப்படின்னா, சொத்து பிரச்சனை தான். அதாவது ராமதாஸோட சொத்துக்களை யார் பிரிச்சுக்கிறது, அன்புமணிக்கு அதிகமா எடுத்துக்கிறதா இல்ல மகளுகளுக்கு கொடுக்கிறதா அப்படிங்கிற பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு ராமதாஸோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி அவர்களோட மகன் முகுந்தனுக்கு பாமக இளைஞரணி பொறுப்பு கொடுக்கிறதுல இப்ப ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு பேசப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, அதாவது யார் கூட கூட்டணி சேர்றதுங்கிறதுல தான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனையே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்புமணி என்னன்னா பாஜக கூட கூட்டணி சேரணும். ஏன்னா அவர் மீதான இருக்கிற வழக்குகள், இந்த வழக்குகளை பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா அந்த வழக்குகள் கைவிடப்படும். இன்னொன்னு தான் மீண்டும் மத்திய அமைச்சரா பதவி ஏற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலதான் அவர் பாஜக கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்றதாகும். ஆனா கட்சியோட எதிர்காலம் கருதி பாஜக கூட நம்ம கூட்டணி சேரணும்னா கட்சி ஒண்ணு இல்லாம போயிடும். பாஜகவே ஒரு கட்டத்துல கட்சியை அழிச்சிருவாங்க. அதனால வேணாம், கட்சியோட எதிர்காலம் கருதி நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் சொன்னதாகவும், இருவேரும் பாஜக அதிமுக ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி இருந்தாலும் யாரோட தலைமை ஏற்கிறது அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அதாவது ராமதாஸ் சொல்றது அதிமுக தலைமையிலான கூட்டணியில சேரணும் அப்படின்னு, ஆனா அன்புமணி சொல்றது பாஜக தலைமையிலான கூட்டணியில சேரணும் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் இடையிலான பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூன்று பிரச்சனையுமே, அதாவது சொத்து பிரச்சனை, ராமதாஸோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியோட மகன் முகுந்தனுக்கு கட்சி பொறுப்பு கொடுக்கிறது, அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி, இந்த எல்லா பிரச்சனையும் தான் இந்த இரு பேருக்கும் இடையிலான முட்டல் மோதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கட்சியோட மூத்த நிர்வாகிகள் இருந்து அந்த வன்னியர் சங்க நிர்வாகிகள் வரைக்கும் பல பேரும் என்ன பண்றாங்க, இருதரப்பு சமாதானத்தை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு பேருக்கும் இடையிலான தந்தை மகனுக்கு இடையிலான பிரச்சனை ஓஞ்ச படை இல்லை. இதன் தொடக்கம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வன்னியர் சங்க மாநாட்டுல ராமதாஸ் அவர்கள் பாமக இளைஞரணி தலைவரா இவர் அறிவிக்கிறாரு, யார முகுந்தன் அறிவிக்கிறாரு. அப்ப அன்புமணி மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. கட்சியில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் அவர் சேர்ந்தாரு, அவருக்கு உடனே இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கிறதா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் தன் அக்காவோட மகனுக்கு தான் அந்த பொறுப்பு எடுக்குது. ஆனாலும் அவர் அன்புமணி அதை ஏத்துக்க விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராமதாஸ் அதே மேடையில, இது என்னோட கட்சி, இது நான் உருவாக்குன கட்சி, என் பேச்சை மீறினா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது, ஓடி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்ப இந்த பிரச்சனையை தான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு இடையிலான பிரச்சனையை வெட்ட வெளிச்சமா வெளி உலகத்துக்கு தெரிய வந்த விவகாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாமக ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் தலைமையில ஒரு அணியும் அன்புமணி தலைமையிலான ஒரு அணியும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ராமதாஸுக்கும் அன்புமணி ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. ஆனாலும் ராமதாஸும் சரி அன்புமணி சரி அதுல அந்த விஷயத்துல தங்களுக்கு இருக்கிற நிலைப்பாட்டுல இறங்கி வர்றது, விட்டு கொடுக்கறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லைங்கிற மாதிரிதான் ரெண்டு பேருமே செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு என்ன பண்ணாரு, அன்புமணி தன் ஆதரவு ராமதாஸுக்கு ஆதரவான நிர்வாகிகளை நீக்கிறது அப்படின்னு இருக்காரு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா அன்புமணி நீக்கிற ஆதரவாளர்கள்லாம் ராமதாஸ் கட்சியில மறுபடியும் சேர்க்கிறது அப்படின்னு வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நிர்வாக குழு தலைவரா இருந்த அன்புமணியை நீக்கிட்டு வேற ஒருத்தவரை தலைவரா நியமிக்கிறாரு ராமதாஸ். இது இந்த மோதல் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கட்சியை உருவாக்குனவர் ராமதாஸ் தான். அவரு தான் கட்சியை உருவாக்குனாரு, அவரு தான் நம்மளுக்கு அடையாளம் கொடுத்தவரு, அதனால அவரு பின்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிர்வாகிகள், ஜி.கே. மணி உட்பட பல நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கம் நிக்கிறாங்க. ஆனா ராமதாஸுக்கு அடுத்து பாமகவின் முகம் அன்புமணி தான்.
அன்புமணியோட இருக்கிறதா நமக்கு எதிர்காலம் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்புமணி பக்கம் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. ராமதாஸ் பக்கம் நிக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு விசுவாசம் மிக்கவர்களா நிக்கிறாங்க. அன்புமணி கிட்ட நிக்கிறவங்க கட்சியோட எதிர்காலம், தங்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாமகவோட அடுத்த தலைவரா ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு ராமதாஸ். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி தான். என்னன்னு பார்த்தோம்னா திண்டிவனம் அடுத்த ஓமந்தூர் பகுதியில பாமக செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த முதன்முறையா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாமகவோட கூட்டங்களுக்குள்ள இவங்க ஸ்ரீ காந்திமதி வர்றது பெரும்பாலும் வந்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாமக செயற்குழு கூட்டத்துல முன்வரிசையில அமர்ந்திருந்தாங்க மேடைக்கு கீழே. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணார் ராமதாஸ் மேடைக்கு ஸ்ரீ காந்திமதியை கூப்பிட்டு வழக்கமா அன்புமணி எங்க உட்காருவாரோ, அதாவது ராமதாஸ்க்கு அடுத்து அன்புமணி உட்காருவாரு மேடைகள்ல, அந்த இடத்துல ஸ்ரீ காந்திமதியை யாரு உட்கார வைக்கிறாருன்னா இவர் ராமதாஸ் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. அந்த முக்கியமான தீர்மானங்கள்ல ராமதாஸுக்கு தான் எல்லா அதிகாரம். அவர் முடிவு எடுக்கிற முடிவுகளுக்கு கட்சியும் கட்சி நிர்வாகிகளும் கட்டுப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துல கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள், தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள், இது எல்லாத்துலயும் ராமதாஸ் கையெழுத்திட்டா மட்டுமே செல்லும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடத்துல ஸ்ரீ காந்திமதியை அந்த மேடையில உட்கார வச்சுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இவர் செயல் தலைவரா இருக்கிறார் அன்புமணி. அவரை விரைவில் நீக்கிட்டு அந்த இடத்துல ஸ்ரீ காந்திமதி, அதாவது தன்னோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியை ராமதாஸ் அமர வைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்குது. இது பாமகக்குள்ளேயே இருவேறு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும் போது அன்புமணி ஒரு பக்கம் ராமதாஸை சில மோசமா விமர்சிக்க ஆரம்பிச்சு, அதாவது அவர் மனநிலை சரியில்லை, வயது முதுமை காரணமா அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை அதாவது வெளிப்படையா சொல்லாம ஆனா அதோட வார்த்தைகள் வெளிப்பட்ட விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மாதிரி எனக்கு ஒரு மகன் அமையல. ஏன்னா கருணாநிதி அவர் இதுல இருந்த வரைக்கும், உயிரோட இருந்த வரைக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் பண்ணல, நேர்மையா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இவரை கட்சியில இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல ஸ்ரீ காந்திமதியை பாமக தலைவர் ராமதாஸ் நியமிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. அதுக்கு முன்னதா இந்த ரெண்டு பேரும் குறை சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல இப்பவும் குறை சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில என்ன ஒரு விஷயத்த சொன்னார்னா, தன்னோட வாரிசை கட்சியில கொண்டு வந்தது எனக்கு பெரிய தவறா நான் நினைக்கிறேன். இப்ப அதாவது அன்புமணியை கட்சி பொறுப்புல கொண்டு வந்தது, அவரை எம்பி ஆக்குனது, அவரை மத்திய அமைச்சர் ஆக்குனது எல்லாமே தவறுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம என்னோட குடும்ப பெண்கள் கட்சிக்குள்ள பொறுப்புக்கு வர்றது தப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அன்புமணிக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா தருமபுரியில சௌமியா அன்புமணி போட்டியிடுறதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். ஆனா அது கேட்காம நிப்பாட்டினாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. இது பெரிய தவறு அப்படின்னு சொன்ன கட்டத்துல இப்ப அவரோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியவே செயல் தலைவர் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ராமதாஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பேசப்படுற நிலையில அன்புமணி ஆதரவாளர்கள் ஸ்ரீ காந்திமதிக்கு ஒரு நீதி, சௌமியா அன்புமணிக்கு ஒரு நீதியா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தன்னோட குடும்ப பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சொன்ன ராமதாஸ் இன்னைக்கு தன் குடும்ப பெண்ணான தனது மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியை மேடையில ஏற உட்கார வச்சு அடுத்து அவரை செயல் தலைவர் ஆக்குறதுக்கான வியூகங்களை திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பேச்சு எழுது இல்லையா? இது கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்குது. அதே நேரத்துல அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் கட்சியை இவர் தான் உருவாக்குனாரு, பாட்டாளி மக்கள் கட்சியோட முகம் இவர் தான், இவருக்கு அன்புமணி நம்பிக்கையா இல்ல, கட்சியிலையும் சரி குடும்பத்திலையும் சரி நம்பிக்கையா இல்ல. அப்ப தனக்கு நம்பிக்கையா இருக்கிற நபரை யார் வேணாலும் அவர் கட்சி பொறுப்புகளை கொண்டு வரலாம்.
இப்படிதான் அந்த அன்னைக்கு ஏற்கனவே நம்பிக்கையா இருந்தா அன்புமணியை வந்து கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப அவர் வந்து நம்பிக்கையை வந்து உடைச்சிட்டாரு. அதனால தனக்கு மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி வந்து நம்பிக்கையை நம்புறாரு. அவரோட மகன் முகுந்தனை தான் வந்து பாமக இளைஞரணி தலைவரா ஆக்குனாரு. சோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவரை வந்து ஸ்ரீ காந்திமதிய செயல் தலைவரா அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ராமதாஸ் பக்கத்துல இருந்து அவரோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ராமதாஸுக்கு ஆதரவா சில கருத்துகளும், அன்புமணிக்கு ஆதரவா சில கருத்துகளும், அது மட்டும் இல்லாம முக்கிய நிர்வாகிகள் பாஜக வந்து பாமக நிறுவனர் வந்து ராமதாஸ் தான் நம்மளுக்கு அடையாளம் கொடுத்தவரு. அவர் தான் வந்து கட்சியை தொடரணும் அப்படின்னு அவருக்கு பக்கம் நிக்கிற ஒரு ஆதரவாளர்கள் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அன்புமணி வந்து அன்புமணி தான் கட்சியோட எதிர்காலம், அவர் தான் தங்களுக்கும் எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு தரப்புல பேசிட்டு இருந்தாலும் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் வந்து உண்மையிலேயே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேரணுங்கிறது பெரும்பாலானவங்களை எதிர்பார்ப்பா இருந்தாலும் இப்போ ரெண்டு பேருமே தனித்து நிக்கிற போது யாருக்கு ஆதரவா நம்ம பேசுறது, யாருக்கு ஆதரவா செயல்படுறது அப்படிங்கிறதுல கட்சி அடிமட்ட தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பெரும் குழப்பத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. இப்ப ராமதாஸ் இந்த பாமகவுல ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.